கொண்டு போயிட்டே இருக்கோம். நாங்கள் டிஜிட்டல் அமைப்பில் மந்த்லி மீட்டிங், அதாவது ஒவ்வொரு மாதமும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோரம் அப்படின்ற ரீதியில் இன்றைக்கு வந்து டெக்னாலஜியை ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் டிஜிட்டல் மயமாக மாற்றுவது, எதெல்லாம் ஃபிசிக்கலாக ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணுறது, எந்த ப்ராசஸ்லாம் ஃபிசிக்கலாக இருக்கோ அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுன்றாங்கல்ல கொண்டு போயிட்டுருக்கு. அது நிறைய தொழில் முனைவோர்களுக்கு, ஸ்டார்ட் அப்பு, எம்எஸ்எம்இ, மீடியம் ஏஜென்சிஸ், இந்த மாதிரியான சர்வீஸ் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரிக்கும் வேரியஸ் தொழில் முனைவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதை மந்த்லி மீட்டிங் மூலமாக டிஜிட்டல் கேம்பஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கும் அங்கே உள்ள அதை சுற்றி உள்ள கிராமங்களுக்குமான ஒரு திட்டமாக கொண்டு போயிட்டே இருக்கும். சைபர் சீல்டு அப்படின்ற பேரில் டெக்னாலஜி வேணும், டிஜிட்டல் மயமாக மாற்றணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேலையில் அதை சேஃப்டியாக அப்படி செய்கிறது. டிஜிட்டலில் நிறைய போயிடுவோங்க, பேமெண்ட்லேருந்து எல்லா ப்ராசஸுமே டெக்னாலஜியில் போயிடும், மொபைலில் போயிடும்னு சொல்கிறீங்க. அப்போ நிறைய சேலஞ்சு வர்றாங்களே, ஒவ்வொரு நாளும் புதுசாக கேஸ்லாம் வருது. அதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் எங்களோட உறுப்பினர்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு சேஃப்டி அப்படி டெக்னாலஜியை பயன்படுத்துறது. டிஜிட்டல் உறுப்பினர்கள் யாருமே ஏதாவது ஒரு இஷ்யூனால அவங்களோட டேட்டாவோ ப்ரைவசியோ இழந்த கதையே இழந்த 10 வருஷமாக அந்த வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஹேண்ட் ஹோல்டிங்காக சேஃப்டி அப்படி டெக்னாலஜியை ஸ்கேலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரோம். அந்த மாதிரி சைபர் ஷீல்டு அப்படின்ற ஒரு விஷயம் செய்கிறோம். இதோட விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் ஒவ்வொரு மாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆனுவல் ஈவெண்ட்டு டிஜிட்டல் சங்கமம் அப்படின்ற ஈவெண்ட்டை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் 10 வருடம் 18/7/2015 ஆரம்பித்து 10 வருடமாக டிஜிட்டல் அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 8 வருடமாக டிஜிட்டல் சங்கமம் ஒவ்வொரு